உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வாரத்துக்கு 30 கோடி கொசுக்களை அமெரிக்காவில் கூட ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா, அந்த கொசுக்களெல்லாம் கொண்டு போய் ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான நாடுகளில் பொதுமக்கள் மேலே அப்படியே ஏவி விட்றாங்க. இவ்வளோ விஷயத்தை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பில்கேட்ஸ் தான். கான்ஸ்பிரசி தியரியா அப்படின்னு நிறைய பேர் கேட்க தோணும். ஆனால் அது கான்ஸ்பிரசி தியரி கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இதுக்காக தொடர்ந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஃபண்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு சமயத்தில் எல்லாமே 400 கோடி கிட்ட ஃபண்டிங் பண்ணியிருக்காரு. அது போக தொடர்ந்து நிறைய ஃபண்டிங் அதில் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் ஏன்பா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்னாலையும் கொசுக்கள்லேருந்து வரக்கூடிய பாதிப்புலேருந்து மக்களை காப்பாற்றவே முடியாது. எங்களால் மட்டும்தான் கோடிக்கணக்கான மக்களோட உசுரை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு முதற்கொண்டு உலகம் முழுக்க நிறைய பேர் கொசுக்கடிகள்னால பாதிக்கப்படுறது உண்மை தான். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 30,000 பேர் கொசுக்கடிகள்னால பாதிக்கப்படுறாங்க. அதில் சில பேர் இறந்து கூட போகிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு, இதுக்கு எதிர்த்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சா பரவாயில்ல. அதை விட்டுட்டு இதுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு கொசுக்களை கண்டுபிடிக்கிறது மூலமாக எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும், இந்த கொசுகள் என்ன பண்ணுது, இந்த கொசுகளை உருவாக்குறதுக்கு ஏன் எந்த நாடுகளுமே எதிர்ப்பு தெரிவிக்கல, இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொசுக்களால் முதல்ல எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் 24.9 கோடி பேர் இந்த கொசுக்கடியால் பாதிக்கப்படுறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டெங்கு, மலேரியா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இப்போ இதால் வருஷத்துக்கு 6 லட்சம் பேர் வந்து இறந்தும் போகிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னா 2025 டேட்டா படியே 23,407 பேர் இந்த கொசுக்கடியால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இறப்பு விகிதம் எடுத்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் 131 பேர் அந்த வருஷம் இறந்து போயிருக்காங்க. இப்போ இந்த 131 அப்படிங்கிறது டெங்குவால் இறந்து போனவங்க மட்டும்தான். இது போக நமக்கு மலேரியா இருக்குது, சிக்கன் குனியா இருக்குது, இன்னும் அந்த கொசுக்கடியால் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் சார்பில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? இதுக்கு தான் கவர்மெண்ட் நிறைய இடங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. பெருசாக தண்ணி தேங்க விட மாட்டேன்றாங்க. அது போக வீட்டில் தண்ணி தேங்குற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட் இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு ஃபைன் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதால் கொசுக்களால் வரக்கூடிய பாதிப்புகள் குறைஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொசுக்கடி வந்து அதிகமாகிட்டே தான் போகுது, அது குறைஞ்ச பாடே இல்லை. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரே தீர்வு வந்து நாங்கள் பண்ணக்கூடிய விஷயந்தான். அதாவது கொசுக்களை வளர்த்து அது மூலமாக தான் கொசுக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்குமே பெரிய முரண் இருக்கிற மாதிரி தெரியுதுல. அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அந்த லிக்விட்லாம் இருக்குல்ல, இந்த லிக்விடால் ஏன் கொசுக்களை முற்றிலுமா அழிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு நம்ம பதில் தெரிஞ்சே ஆகணும். அது ஏன்? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பூச்சிக்கொல்லி தான் பயன்படுத்துவாங்க. இந்த பூச்சிக்கொல்லினால நிறைய கொசுக்கள் சாகலாம், ஆனால் சில கொசுக்கள் தப்பிக்கும். அப்படி தப்பிக்கக்கூடிய கொசுக்களில் இந்த பூச்சிக்கொல்லி எதிர்க்கிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த சமயத்தில் இந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து அந்த கம்பெனி வந்து மாற்ற வேண்டியது இருக்கும், இல்லை அதோட வீரியத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும். இது ரெண்டுமே சிக்கல் தான். இதை பற்றி இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுமே ஒரு டேட்டாவில் சொல்லியிருக்காங்க. இதனால் பல சிக்கல் வருது, ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கிற மாதிரி அவங்களுமே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய லிக்விடுக்கு பெரிய லெவலில் வந்து அதுக்கு அதை குறைக்கிறதுக்கான சக்தி கிடையாது. அதுபோக நம்ம கொசுவலையெல்லாம் கட்டுறோம் அப்படின்னா நம்ம வீட்டை மட்டும்தான் பாதுகாக்க முடியும். ஒட்டுமொத்தமாக கொசுக்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மூலமாக. ஆனால் நாங்கள் வந்து கொசுக்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருவோம்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, இதுக்காக தான் கொசுக்களை வளர்க்குறோம்னு சொல்கிறாங்க. இது எப்படி வேலை செய்யும்? முதல்ல கொசுக்கள் எப்படி நோயை பரப்புதுங்கிறத வந்து லைட்டாக பார்த்துடலாம். ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு நோய், டெங்கு மாதிரியான ஏதோ ஒரு நோயால் இன்ஃபெக்ட் ஆகிருக்காருன்னா அவர் அந்த கொசு கடிக்கும் போது அந்த உடம்புல இருக்கக்கூடிய டெங்கு வைரஸ் அந்த கொசுகளோட வயிற்றுக்குள்ளே போகும். அதுக்கப்புறமா உள்ள மல்டிப்ளை ஆகும். அப்படி மல்டிப்ளை ஆகக்கூடிய அந்த டெங்கு வைரஸ் அந்த கொசு திரும்ப இன்னொருத்தரை கடிக்கும் போது அதோட எச்சில் வழியாக அவர் உடம்புக்கு போய் அவரை இன்ஃபெக்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று, கம்ப்ளீட்டாக டெங்கு வைரஸை வந்து மக்கள்கிட்ட எரடிகேட் பண்ணணும். அப்போ எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடணும். அது வந்து ஒரு சிக்கலான விஷயம், வாய்ப்பே கிடையாது. இதை தாண்டி அந்த டெங்கு வைரஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குரங்குக்கோ இல்லை வேறு ஏதாவது மிருகத்துக்கு இருந்தாலுமே நமக்கு திரும்ப அந்த கொசு கடிச்சு திரும்ப நமக்கு டெங்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே எனக்கு என்ன வருதுன்னா, மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகளுக்குமே ஒருவேளை அந்த வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த கொசு போய் அந்த விலங்கை கடிச்சு மனுஷனை கடிச்சுனாலும் அவங்களுக்கும் டெங்கு வரும். அப்போ அங்கேயுமே நம்ம அதை சரி பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம், இது ரெண்டுமே சரி பண்ணுறது வந்து கஷ்டமான விஷயம். அப்போ நமக்கு மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி தான். அது என்னென்னா, கொசுகளோட உடம்புல டெங்கு வைரஸ் வளர்கிறதுக்கு இடம் இருக்குது. அந்த இடத்த வேறு ஏதாவது ஒன்று வச்சு ஃபில் பண்ணிட்டா அந்த இடத்துல டெங்கு வைரஸ் வராது. ஸோ அது மூலமாக டெங்கு வைரஸ் பரவுறது நம்மளால் கம்மி பண்ண முடியும். கேட்குறதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொசுக்களுக்கும் இது எப்படி பண்ணுவீங்க? அந்த இடத்துல ஒரு கொசுவில் பண்ணுறதுல சின்ன டிஃபிகல்ட்டி இருக்குது. என்னென்னா, கொசுவே சின்னது, அதோட சின்னதாக இருக்கக்கூடிய ஒன்று வேணும். ரெண்டாவது, அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற அளவுக்கு ஒன்று இருக்கணும்.
அப்படி ஒரு பொருளை தான் ரொம்ப காலமாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் 1920 கண்டுபிடிக்கப்பட்ட ஒல்பேசியாங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இனம் வந்து கண்டப்படுது. இது வந்து நிறைய இன்செக்ட் வகையில் இருக்குது, பட்டாம்பூச்சியில் இருக்குது, அப்புறம் ஈக்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இதில் வந்து இது இருக்குது. இது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடந்து போகக்கூடிய ஒரு பாக்டீரியாவும் இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியா வச்சு நம்ம எப்படியாவது டெங்கு வைரஸை விரட்டி அடிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 1980-90 வாக்கில் வந்து டெஸ்ட் நடக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொசுவோட உடம்புல வந்து இந்த பாக்டீரியா வைக்கிறாங்க. அந்த பாக்டீரியா வைக்கிறது மூலமாக டெங்கு வந்து பரவுறது கம்மியாகுதா இல்லையாங்கிற மாதிரியான டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த ரிசர்ச் வந்து அடுத்தடுத்து பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அப்புறமா தான் 2000க்கு அப்புறம் இதை வந்து எப்படியாவது எஃபெக்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து கலையிறங்குறாங்க. அதுக்கப்புறமா தான் 2004 வந்து பில்கேட்ஸ் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து பண்ணுறாரு. கிட்டத்தட்ட நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 400 கோடிக்கு அதிகமான காசுகளை வந்து ஃபண்ட் பண்ணுறாரு. அப்படி ஃபண்டை வச்சு அவங்க பண்ண ரிசர்ச் தான் இது. இந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி அதை சரி பண்ணலாம்னு சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொசுக்களோட முட்டையை வந்து நல்லா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. கொசுக்களை முட்டையை தேர்ந்தெடுத்து ஒரு பேப்பரில் அடுக்கி வச்சுட்டு அந்த ஒவ்வொரு கொசுக்களோட முட்டைக்குள்ளேயுமே அந்த ஒல்பேசியாங்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்ததுக்கு அடுத்தது அதை வந்து ஒரு தட்பவெட்ப சூழ்நிலை வச்சு அதை வந்து பொரிய விடுறாங்க. புரிஞ்சதுக்கு அடுத்து லார்வாவாக வரும், அந்த புழுக்கள் மாதிரி வரும். அந்த புழுக்களை தண்ணியில் போட்டு வளர்க்குறாங்க, அதுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த புழுக்களுக்குள்ளே அந்த பாக்டீரியாவும் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இதில் ஆண் கொசுகளையும் பெண் கொசுகளையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. கொசுகள் இல்லை, பெண் இலரிகளையும் ஆண் இலரிகளையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதை பிரிக்கணும்? எல்லாமே கொசுக்கள் தானே? எல்லாமே கொசுக்கள் தான். ஆனால் பெண் கொசுக்களில் வந்து அடுத்து முட்டையிடும். அப்போ முட்டையிடுறத வச்சு இன்னும் நிறைய கொசுக்களை உற்பத்தி பண்ண முடியும். அதுவே ஆண் கொசுக்கள் வந்து முட்டையிட போகிறதில்ல. அதை நம்ம பரப்பி வெளியே விற்கிறது மூலமாக கொசுக்களை கட்டுப்படுத்தலாங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஆண் கொசுக்கள் தனியாக பெண் கொசுக்கள் தனியாக பிரிக்கிறாங்க. இதை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்லீவ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் இந்த இலரிகள்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றும் போது ஆண் கொசுக்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், பெண் கொசுக்கள் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், அதோட திக்னஸும் அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி விற்று பிரிக்கும் போது மேலே ஒரு லேயரில் பெண் கொசுவும் கீழே வந்து ஆண் கொசுக்கள் தனியாக பிரிஞ்சிருது. அதுக்கப்புறமா அந்த இலரிகள் எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு அந்த பெண் கொசுகளுக்கு தேவையான ஆண் கொசுகள், ஏன்னா அது இனப்பெருக்கம் பண்ணணும்னா அதுக்கு ஆண் கொசுகளோட துணை வேணும். ஸோ அதுக்கு எவ்வளோ ஆண் கொசுகள் சரியாக இருந்தால் சரியாக இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் ஆண் கொசுகளையும் பெண் கொசுகளையும் மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு இடத்துல வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆண் கொசுகளை மட்டும் தனியாக பிரித்து இன்னொரு இடத்துல வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வளர்ந்ததுக்கடுத்து அதுக்கு தேவையான ரத்தத்தை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சுகர் தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. கொடுத்து நல்லா வளர்ந்ததுக்கு அடுத்தது அதை பரப்புறதுக்கு 2 வழி யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு கேப்சூல் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே 300 முட்டைகள் வரைக்குமே போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த கொசுகள் வளர தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே சேர்த்துட்றாங்க. இப்போ இதை தண்ணியில் தூக்கி போடும்போது அந்த கேப்சூல் வந்து தண்ணியில் கரைஞ்சிரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டியூப் மாத்திரை மாதிரி தான், அது தண்ணியில் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த முட்டைகள் எல்லாமே அந்த தண்ணியில் வளர்ந்து அதுக்கப்புறமா கொசுவாக மாற ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேல் மஸ்கிட்டோ மட்டும் தனியாக பிரித்தாங்கல்ல, அந்த மஸ்கிட்டோவை ஒரு டப்பால் அடைச்சோ இல்லை ஒரு ட்ரோனில் வச்சோ எந்தெந்த இடங்களில் போய் பரப்பணுமோ அந்த இடங்களில் போய் திறந்து விட்டுறாங்க. அது மூலமாக இந்த கொசுகள் வந்து எல்லா இடங்கள்லையும் பரப்பிடுது. இந்த கொசுகள் எல்லாத்துலேயுமே அந்த பாக்டீரியா இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அடுத்து தான் அது எல்லாத்தையும் பறக்க விடுறாங்க. இப்போது இந்த ஆண் கொசுக்களை அங்கே பறக்க விடுறது மூலமாக எப்படி இது குறையும்னு நினைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஆண் கொசுகளோட உடம்புல வந்து ஒல்பேசியாங்கூடிய அந்த பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா இருக்கிறதுனால இந்த கொசுகள் வந்து ஒரு ஆல்ரெடி டெங்கு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அடிக்குதுங்கிற பட்சத்தில் இந்த டெங்கு வைரஸ் அதோட உடம்புக்குள்ளே போகும். ஆனால் இந்த பாக்டீரியா வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்டு அதுவே நல்லா செழித்து வளர்கிறதுனால இந்த டெங்கு வைரஸ் வளர்கிறதுக்கு தேவையான சூழல் உள்ளே இருக்காது. ஸோ டெங்கு வைரஸால் வளர முடியாது. இது போக ஒரு ஆண் கொசு வந்து இன்ஃபெக்டே ஆகாத ஒரு பெண் கொசுவோட இனம் சேருதுன்னா அந்த பெண் கொசு போடக்கூடிய முட்டை வந்து பொறிக்கவே பொறிக்காது. ஸோ அதுலேருந்து கொசுகள் வந்து வெளியே வரவே வராது. ஏன் பொறிக்காது? அது இன்ஃபெர்டைலான கொசுக்களா? இல்லை, ஆண் கொசுகளில் வந்து என்ன நடக்கும்னா, இந்த பாக்டீரியா வந்து அதோட ஸ்பெம் வரைக்குமே போய் இன்ஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்பெம்மால் ஒரு ஃபெர்டைலான எக் உருவாக்க முடியாது. அதனால் இது வந்து ஒரு பெண் கொசுகளோட இனம் சேர்ந்து முட்டை போட்டாலும் அந்த முட்டை வந்து பொரியவே பொரியாது. ஓ, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இது போக சப்போஸ் இது கூட சேர்த்து ஒரு பெண் கொசுகள் இனம் சேர்த்து விடுறாங்கிற பட்சத்தில் இந்த பெண் கொசுகள் வந்து ஒரு ஆண் கொசுவோட இனம் சேருதுங்கிற பட்சத்தில் அந்த பெண் கொசு போடக்கூடிய முட்டைகள் வந்து கண்டிப்பாக பொரிய தான் செய்யும். அது வந்து இன்ஃபெக்ட் ஆன ஆண் கொசுகளாக இருந்தாலும் சரி, இன்ஃபெக்ட் ஆகாத ஆண் கொசுகளாக இருந்தாலும் சரி, அந்த முட்டை வந்து பொரியும். அப்படி பொரிச்சு வரக்கூடிய எல்லா இலரிகள்லையுமே அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த கொசுகளால் டெங்குவை வந்து பரப்பவே முடியாது. இது மூலமாக நோய்களை கட்டுப்படுத்தலாங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நிறைய நாடுகளில் பரப்புகிறாங்க. ஆனால் இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் வாரத்துக்கு 30 கோடி கொசுக்களை பரப்புறீங்க சரி, ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கொசுக்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. இந்த இவ்வளோ அதிகமான எண்ணிக்கையை இந்த 30 கோடி கொசுக்களை வச்சு மட்டுமே சரி பண்ணிட முடியுமா? இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஸுங்கிற மஸ்கிட்டோவில் இந்த ட்ரையல் முழுக்க நடத்தியிருந்தாங்க. ஏடிஸுங்கிற மஸ்கிட்டோ தான் அதிகமாக மனுஷங்களை
கடிக்கும். இதுதான் டெங்கு மாதிரியான நிறைய நோய்களுக்கு காரணமாக இருக்குங்கிறதுனால அந்த மஸ்கிட்டோவில் இந்த ட்ரையல் எடுத்திருந்தாங்க. இந்த ட்ரையலை எடுத்து 2009 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறமா 2013-14 வாக்கில் இந்தோனேஷியா, பிரேசில் மாதிரியான நாடுகளில் வந்து இந்த மஸ்கிட்டோவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆஸ்திரேலியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 2020 வாக்கில் ஸ்ரீலங்காவில் முதற்கொண்டுமே இந்த மஸ்கிட்டோலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணதில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த கொசுகளை ரிலீஸ் பண்ண எல்லா இடங்கள்லையுமே டெங்கு பாதிப்புகள் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து நோட் பண்ணுறாங்க. இதை நிறைய பேர் பியர் ரிவ்யூமே பண்ணியிருக்காங்க. பண்ணி அவங்க ரிசர்ச்சாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் கொசுக்களை அழிக்கிறத தாண்டி அவங்க கொசுக்கள்னால வரக்கூடிய நிறைய நோய்களை வந்து கம்மிப்படுத்தியிருக்காங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. அதாவது இவங்க நோக்கம் வந்து கொசுக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறத விட அதால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் டெங்கு, மலேரியா மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக பரவாமல் தடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கம்னு சொல்கிறாங்க. இது போக ஒரு சில இடங்களில் கொசுக்களோட பாப்புலேஷன் கம்மி பண்ணுறதுக்காக சில ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. எல்லாம் ஓகே தான், ஆனால் இதனால் பிரச்சனை எதுவுமே கண்டிப்பாக ஏற்படாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இவங்க பண்ணது எல்லாமே ரொம்ப சின்ன ஏரியாவில் ஒரு டவுன் மாதிரியான இடங்களை எடுத்து அந்த டவுனில் தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி நான் ஓகேவாக இருக்குது. இதை வந்து ஒரு நாடு முழுக்க இல்லை ஒரு ஸ்டேட் முழுக்க பண்ணணும்னா அப்போ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்னும் அதிகமான கொசுக்களை உற்பத்தி பண்ணணும். இப்படி உற்பத்தி பண்ணி ஒரு இடத்துல பரப்புறதுல 2 முக்கியமான பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, இதை ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணால் சரியாகுமான்னு கேட்டால் சரியாகாது. இப்போ ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு 5 வாரமோ 2 வாரமோ கேப் விட்டுட்டு திரும்ப அடுத்து இன்னொரு பேட்ச் ரிலீஸ் பண்ணணும். இப்படி தொடர்ந்து ஒரு மாதக்கணக்காவோ இல்லை வருஷக்கணக்காவோ பண்ணும்போது தான் 100% எல்லா கொசுக்கள்லையுமே இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே 100% இன்ஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. 100% கண்டிப்பாக இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக எங்கேயோ அங்கங்கே ஒரு இடத்துல டெங்கு மாதிரியான விஷயங்கள் பரவுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். என்ன கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இந்த கொசுக்களை வாங்குறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் அவங்கக்கிட்டேருந்து திரும்பி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எவ்வளோ காசுக்கு விற்கிறாங்க என்ன ஏதுங்கிறது வந்து அது போக போக தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதை சொல்லும் போதே ஒரு மாதிரி லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏற்கனவே கொசுக்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. இது போக நீ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு லட்சக்கணக்கான கொசுக்களை விட்றேன்னா அப்போ கொசுக்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் போகும். அப்போ இந்த மாதிரி அது பிரச்சனையாக தான் ஆகுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இன்னொன்று என்னென்னா, இப்படி ஒரு விஷயம் நீ வந்து எங்கள் ஏரியாவில் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் எல்லாருமே சொல்லி ஆகணும். முன்னாடியே அவங்ககிட்டக்கான பர்மிஷன் இல்லை, நான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். இதை பற்றி ஒரு விஷயம் பண்ண போகிறோங்கிறது எல்லாருக்குமே டீட்டெயிலாக சொன்னோன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை வந்து 100% முழுசாக நம்பரில் வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தயக்கம் இருக்குது. இது போக என்னென்னா, இது வந்து லாங் டேர்மாக நடக்க போகிறது. இப்போ இன்றைக்கி இந்த ஒல்பேச்சங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து அந்த கொசுக்களை இன்ஜெக்ட் பண்ணி இங்கே விட்டுட்டாங்கன்னா அது எக்கலாஜிக்கலாக என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறது வந்து லாங் டேர்மில் தான் தெரியும். ஒரு கட்டத்தில் இந்த பாக்டீரியா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு டெங்குமே பழகி இருக்கலாம். அப்படி டெங்கு வைரஸ் வந்து பழகிருச்சுன்னா திருப்பி இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே வேஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த கொசுக்களோட எண்ணிக்கை இன்னும் ரொம்ப அதிகமாகிடும். நார்மலாக இருக்கிறதோட ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய கொசுக்களை வெளியிலேருந்து இறக்கி விட்டுருக்கோம். அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை எக்கலாஜிக்கலாக இன்னும் வருங்காலத்தில் ஏற்படுத்துதுங்கிறத வந்து நம்ம போக போக தான் பார்க்கணும். இந்த பாயிண்ட் தான் எனக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அங்கே நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட்லேருந்து அது வந்து எவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பாக்டீரியாவில் எடுத்துக்கிற மாதிரியும் அந்த கொசுக்கள் எவால்வ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற கேள்விக்கு வந்து உங்கள்கிட்ட பதில் இல்லை. இப்போ இந்த முக்கியமான ஒரு கேள்விக்கே பதில் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை வந்து பெரிய ப்ராஜெக்டாக கொண்டு போகிறது வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது. நான் சொல்கிறேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி நானும் பிரவீன் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் கடைசியாக ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் செஞ்சே பார்த்தோம். என்ன அப்படின்னா, வெயில் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து அதிகமாகிட்டே தான் போகுது. இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதாவது வெளியில் இருக்கக்கூடிய வெயிலை குறைக்க முடியாது, அந்த வெயில் நம்ம வீட்டுக்குள்ளே வரதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். இதுக்கு ஏசி ஃபேன் இல்லாமல் நேச்சுரலான சில விஷயங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வீட்டோட மாடியில் செஞ்சோம். அதாவது நம்ம வீட்டு மாடியில் தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி இல்லாமல் சன்ரூஃப் கோட்டிங் அப்படின்னு ஒரு பெயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பெயிண்ட் அடித்தா டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அதனால நாங்கள் அதை வந்து செக் பண்ணியே பார்த்தோம். ஒரு பக்கம் ஃபுல்லாகவே சுண்ணாம்பு அடிச்சிட்டோம், இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே சன்ரூஃப் கோட்டிங் அடித்தோம். இதை அடிச்சுட்டு எங்களுக்கு வெயில் குறைஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். நிஜமாலே ஒரு முக்கியமான ரிசல்ட் அது கொடுத்துச்சு. அது என்ன ரிசல்ட் கொடுத்துச்சு, உங்கள் வீட்லேயும் அதை செட் ஆகுமா, இதை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், இந்த விஷயங்களெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நாங்கள் 2 பேரும் உங்களை வந்து சந்திக்கிறோம்.